கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை. துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். சங்கீதம் 112 7ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு தன் காலத்தில் வாழ்ந்திருந்த எல்லா மனுஷர்களை பார்க்கலும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமாயிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, நம் இருதயம் அவரையே சார்ந்து வாழ்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, துர்செய்தியை கேட்கறதுனால் நாம் பயப்பட மாட்டோம். நம் இருதயம் கர்த்தரையே நம்பி இருக்கிறது. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான அறிக்கை நமக்கு உண்டாகும். ஒருவேளை நாட்களில் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில, துர்செய்தியை கேட்டு பயந்து போன நிலைமையில நீங்கள் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தரை நம்புங்க. உங்கள் இருதயம் அவரையே சார்ந்திருக்கட்டும், அவரையே நம்பி இருக்கட்டும். யோசேப்புக்கு பல உபத்திரவங்கள் வளர்ந்த பொழுதும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தது போல எல்லா காரியங்களிலும் கர்த்தரையே நம்பியிருங்க. கர்த்தர் உங்களுக்கு அரணாய் கேடகமாய் கோட்டையாய் இருந்து உங்களை பாதுகாப்பார். தீமையை நன்மையாய் மாற்றுவார். தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் திடப்படுவதாக, உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாய் இருப்பதாக. தேவனாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. துர்செய்தி இனி உங்கள் வாழ்விலே இராது. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. ஆமென்.